ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை அன்னவரையத்தால் பெற்ற அருட்பிரகாச வள்ளலாரின் திவ்ய திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக என்பது அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் 26வது பாடலில் பெரிய என புகழ்கின்ற பூத வகை எல்லாம் பேசுகின்ற பகுதியிலே வீசுகின்ற சிறுமை உரிய பெறும் பகுதியும் அப்பகுதி முதல் குடிலை உளங்குள் பறை முதல் சக்தி யோகமெல்லாம் பொதுவில் துரிய நடம் புரிகின்ற ஜோதி மலர் தாளில் தோன்றியதோர் சிற்றசைவால் தோன்றுகின்றது என்றால் அரிய பெரும் பொருளாக நடிக்கின்ற தலைவர் அருட்பெருமை என்னளவோ அறியாயின் தோளில் என இப்பாடலை பதிவு செய்கின்றார். பெரிய என புகழ்கின்ற பூத வகையெல்லாம் பேசுகின்ற பகுதியிலே வீசுகின்ற சிறுமை. பூதங்கள் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவையெல்லாம் ஒன்று ஒன்றும் பெருசு. இவைகளெல்லாம் பெருமானுடைய அரசாட்சியின் கீழ் ஒரு சிறு பகுதி. உரிய பெரும் பகுதியும் உரிய பெரும் பகுதி தடையற்ற இயக்கமாகிய காற்று. அப்பகுதி முதல் குடிலை. அந்த பகுதியை தடையற்ற காற்று இயக்க அந்த காற்றை ஜீவனம் செய்து வாழும் ஜீவன் உளம் கொள் பறை. அது தவம் செய்து பறை எனும் மனதை வென்றால் முதல் சக்தி என்றது சிற்றவை. யோகமெல்லாம் யோகம் என்பது யோக ஞானம். யோக ஞானத்தில் பொதுவில் துரிய நம்புகின்ற ஜோதி மலர் தாளில் அந்த சிற்றவையிலே தூய நடம் புரிகின்ற ஜோதி மலர்த்தாரில் தோன்றியதோர் சிற்றசைவால் தோன்றுகின்றது என்றால் அரிய பெரும் பொருளாக நடிக்கின்ற தலைவர். இதுவரை வந்த ஐவரும் காண்பதற்கு அரிய பெரும் பொருள் என் கைவர புரிந்த கதிசிவபதியே எனவும் மூவரும் தேவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பிட்டிடா இயலன கழித்தன எனவும் ஐயா கூறுகிறார். மேலும் பேருபதேசத்தில் உரைநட பக்கம் 463 இதற்கு மேற்பட்டு நாம் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்து கொண்டிருந்த வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதனினும் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனென்றால் அவற்றின் ஒன்றிலாவது குழுக்குறி என்பது கூட்டத்தில் உள்ளவர்கள் அறியக்கூடிய வகையில் தெய்வத்தை இன்னபடி என்னும் தெய்வத்தின் உண்மை இன்னதென்றும் கொஞ்சமேனும் வெளிப்படையாக சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். அணு மாத்திரமேனும் ஒரு சிறிய அளவு கூட தெரிவிக்காமல் பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள். யாதெனில் கைலாசபதி என்றும் வைகுண்டபதி என்றும் சத்தியலோகபதி என்றும் பெயரிட்டு இடம், வாகனம், ஆயுதம், ரூபம், வடிவம் முதலியன யாவும் ஒரு மனுஷனுக்கு அமைப்பது போல் அமைத்து உண்மையாக இருப்பதாக சொல்லி உள்ளார்கள். எனவே கடவுளை பற்றி கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள். ஆனால் ஆதியிலே இதை மறைத்தவன் ஓர் வல்லவன். அவன் மறைத்ததை இதுவரும் யாரும் கண்டபாடில்லை என்றால் அவரை கண்டவர் என்று பொருள். அவன் பூட்டிய பூட்டை ஒருவரும் திறக்க வரவில்லை என்றால் நான் அந்த பூட்டை திறந்தேன் என்று பொருள். அவ்வகைகளில் ஏகதேச கற்பனை சித்திகளாய் கற்பனைகளாய் கூறியிருக்கிறார்கள்.
என்பார் நம் ஐயா. எவ்வாறு நம் ஐயா கண்டாரெனில் 3892 பாடலில் செயலனைத்தையும் அருளொளியால் காண்க என்று எனக்கே திருவுளம் பற்றிய தேசிக மாமணியை எனவும் 3897 பாடலில் தருமச்சாலையிலே ஒரு பகலில் தந்த தனி பதியை எனவும் 5805 பாடலில் உரிய ஞானசிவ நிலை நான்கும் அருளொளியால் ஒன்றொன்றாய் அறிந்தேன், அதன் மேல் உண்மை நிலை பெற்றேன் என்கின்றார். அருள் என்பது கடவுள் தயவு, ஒளி, பேராற்றல், பேரறிவு. அதாவது அருள் ஒளி என்றால் தயவு பேராற்றல். இதனை ஜீவகாருண்ய ஒழுக்கம் 1ஆம் பகுதி 4ஆம் பத்தியில் ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு, ஆக சிறிய தெய்வ கொண்டு கடவுளின் பெரிய தெய்வ பெற வேண்டும் என கூறியதோடு மட்டுமல்லாமல் நம் பெருமான் 23/5/1867 வைகாசி 11 சத்திய தருமச்சாலை நிறுவி கோடான கோடி ஏழைகளுக்கு அன்னவரகம் செய்து பசியை போக்கினார். அப்படி அவர் போக்கியதால் பேருபதேசத்தில் என்னை ஏறானில் அமைச்சு ஏற்றியது தயவு என்கின்றார். அந்த தயவுக்கு முதற் சாதனமாகிய கருணை ஐயாவிடம் இருந்ததால் அந்த நம் ஐயாவுக்கு தயவுக்கு ஒருமை வந்ததால் தயவு தானே வந்தது. இவ்வாறாக இதுவரை யாரும் அறியாத பெரும் பொருளாக சத்திய ஞான சபையாகிய தன் பருவ மத்தியில் இறைவனை தருமச்சாலை வழியாக சென்று சத்திய ஞான சபையை தன்னுள் கண்டு சன்மார்க்க சித்தியை பெற்று பேராற்றல் எவ்வளவு உள்ளதோ அவ்வளவு பேராற்றல்களையும் சித்திவளாக திருமாளிகையில் 31/1874 தைப்பூச பௌர்ணமி அன்று நம் பெருமான் பெற்றார். அவர் தயவு வல்லபம் ஐயா ஒருவரே அறிவார். அதனால்தான் இறைவன் ஐயாவை அருளொளி அடைந்தனை, அருளமுது உண்டனை, அருள்மதி வாழ்கவென்று அருளிய சிவமேனவும், அருள்நிலை பெற்றனை, அருளொடி உற்றனை, அருளரசு ஏற்றுக என்று அருளிய சிவமேனவும் என்கின்றார். பெரிய என புகழ்கின்ற பூத வகையெல்லாம் பேசுகின்ற பகுதியில் வீசுகின்ற சென்மை இயற்கை உண்மை கடவுளின் பேசுகின்ற பகுதியில் வீசுகின்ற சென்மை. மண்பூதம் பெரிதென்றால் அதைவிட நீர் பெரிது, 3 பங்கு நீர் 1 பங்கு நிலம் என்கின்றார். இந்த நீரை விட தீ பெரியது, தீயை விட காற்று பெரியது, காற்றை விட வெளியாகிய ஆகாயம் பெரியது என புகழ்கின்ற எல்லாம் பேசுகின்ற பகுதி. இயற்கை உண்மை கடவுள் வீசுகின்ற சிறுமை. அவரால் படைக்கப்பட்டவை என மகாதேவமாலை 25ஆம் பாடலில் பதிவு செய்கின்றார் ஐயா. அண்டத்தில் இவை யாவும் அளவிட முடியாது. அதுபோல் பிண்டத்தில் ஆகாயம் தலை, காற்று கழுத்து, நெருப்பு நெஞ்சு, நீர் வயிறு, மண் கால் என்பார் சான்றோர்கள். ஐயா 3339ஆம் பாடலில் பூரண ஆகாயம் எனும் பொதுவை அறிவேனோ என்பார். இயற்கை உண்மை கடவுள் அல்லாது ஏதும் அசையாது என 3484ஆம் பாடலில் தனலாது இறையும் உயிர்க்கு அசைவிலா தலைவனே திருச்சிற்றம்பலத்தே வானலால் வேறொன்றில்லை என உறுதிபட கூறுகிறார். உரிய பெரும் பகுதி ஒன்று பெருஞ்சோதி, மற்றொன்று பேராற்றல். அப்பகுதி ஆன்மா உள் முதல் குடிலை இந்த தேகமாகிய வீடு. ஆன்மா உள் நின்று இயக்க ஜீவன் காற்றை ஜீவித்து வாழ்கிறது. அப்படி வாழ்கின்ற ஜீவன் உளங்கொள் பறை சக்தி பரன் சிவன். இந்த அருள் வெளிப்படும் முன் காட்டினக்கமாகி எண்ணம் எண்ணுவது மனம் என்று அதற்குரிய சக்தியாகிய பறையின் யோக ஞானத்தில் கண்டு புறத்தில் பூர்வ ஞான சிதம்பரம் அமைத்தனர். அன்று அதுதான் முடிவு. யோக ஞான அக அனுபவம் யாவும் பொது என்பது ஒன்று, ஆனால் அதற்குரிய செயல்பாடு மாறுகிறது. இப்போது உள்ளது பொதுவது சிறப்பது புதியது அதுவதுவாய் திகழ்கின்ற அருட்பெருஞ்சோதி என்பார் நம் ஐயா அகவலில். 5346ஆம் பாடலில் எம்பொருள் என்றே சொல்லும் எல்லா சமயத்துள் எல்லாருக்கும் ஒன்றே செம்பொருள் என்பது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதி என்பார் நம் ஐயா. துரிநடம் புரிகின்ற ஜோதி மலர் தாளில் தோன்றியதோர் சிற்றணுவால் தோன்றியது பரமாகாசம் அனாதி, அதற்கு காரணமான கடவுள் அனாதி. அதுபோல ஆகாச வெளியில் அனாதியான காற்றும் அனாதி. அவர் தனி சிவம் இயக்க
தனி சக்தி இயங்குகிறது. இரண்டும் கூடி அருள் ஜோதி அசைவால் தோன்றியதுதான் அண்டபிண்டம் யாவும். அரியம் பெரும் பொருளாக நடிக்கின்ற தலைவர் அருட்பெருஞ்சோதியின் பெருமை நம் ஐயாவால் அளவு கூற முடியுமே தவிர இதுவரை எந்த ஆன்மாவும் அறியவில்லை. ஐயாதான் அறிந்தார். காரணம், ஓதி உணர்ந்தவர் எல்லாம் என கேட்க இணைதான் ஓதாமல் உணர்ந்துணுமாம் உருவுற அருளை பெற்று கடவுள் நிலையறிந்து அம்மையமாக செய்த உறவே என போட்டுகின்றார் ஐயா. ராமலிங்கா பயம். திருச்சிற்றம்பலம்.